அன்புநீர்களே, காசாவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் என்று கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது அக்டோபர் 10 கொண்டு வந்தாலும் கூட அங்கு தொடர்ந்து நரபலி நடைபெற்றுக் கொண்டே வருகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது அக்டோபர் 10 முதல் இன்று ஞாயிற்றுக்கிழமை வரையும் 28 காசா பொதுமக்கள் நெதன்யாவின் விமானப்படையினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காசா பகுதியின், அதாவது மேற்கு பகுதியில் தொடர்ந்து இந்த விமான தாக்குதல் நடைபெற்று வருவதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் காசாவில் போர் தொடரும் என்று நெதன்யாகு அறிவித்திருக்கின்றார். ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம், நோ சரண்டர் என்றும் ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக ஏட்டுக்கு போட்டியாக நீங்கள் தான் போர் நிறுத்தத்தை மீறுகின்றீர்கள் என்று இஸ்ரவேல் ஹமாஸ் அணியை பார்த்து நீங்கள் தான் போர் நிறுத்தம் மீறுவதாக இரண்டு அணியும் மாறி மாறி குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் உலக பரப்பின் பார்வையில், உலக ஊடகங்களின் பார்வையும், ஐநா NGO அணிகளின் பார்வையிலும் இஸ்ரேல் விமானப்படையும் ஆயுத படையில் IDF தான் தொடர்ந்து மஞ்சக்கோடை தாண்டி, நாம் ஏற்கனவே மஞ்சக்கோடு பத்தி சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு அதாவது 2023 ஆண்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட போர்டர், அந்த போர்டர் எல்லையும் தாண்டி காசா மக்கள், அதாவது வெஸ்ட் பேங்க் ஏரியாவெல்லாம் இவர்கள் IDF படையெல்லாம் மக்களை சுற்று கொண்டுதான் வருகின்றார்கள். அது 28 இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் இரத்த பறி பிடித்த நெதன்யாகு மீண்டும் சொல்லியிருக்கானே, இது இஸ்ரேல் படை, அதாவது போர் தொடரும் என்று. மேற்கு கரையில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் குடியர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் நாளாந்தம் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் மேலும் 2 உடல்களை வழங்கும் போது போர் தொடரும் என்று நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸை நிராயுதபாணி ஆக்குவது உள்ளிட்ட 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்த பின்னரே போர் முடிவடையும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆக போர் ஒன்று முடிய நாம் என்ன சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே, அதாவது இந்த பணைய கைதிகளை பெற வேண்டும் என்று, அதாவது அடித்து பறிக்கலாம் முயற்சி பண்ணார்கள், முடியவில்லை. சரி, ஒரு விமானப்படை தாக்குதல் மூலமாக அதை அடையலாம் என்றால் அதுக்கு முடியவில்லை. சரி, பங்க பிளாஸ்ட், அதாவது என்னது, இந்த பதுங்கு குழிகளை உடைக்கும் விமானம் மூலமும் பார்த்தாங்க, முடியல, வேறு வழியே இல்லை. அதனால் ஒரு சமாதானம் என்ற போர்வையில் ரம்சுமாமும் இழுக்கப்பட்டு, அமெரிக்காவின் ஒரு ஆதரவுடன் இழுக்கப்பட்டு, இப்பொழுது பணைய கைதிகள் முற்றுமுழுதாக விடுதலை ஆகிவிட்டார்கள். எஞ்சியது கொல்லப்பட்ட, அதாவது விமான படைகளின் தாக்குதலால், இஸ்ரேலின் விமான படைகளின் தாக்குதலால் கொல்லப்பட்ட ஹாஸ்டேஜ் பொடிகள் மாத்திரம் எஞ்சி இருக்கின்றது. அவைகளை தேடும் படலங்களும் இன்டர்நேஷனல் செஞ்சிலுவை சங்கம் ஊடாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. காசா பகுதியிலும் அது இந்த தேடுதல் வேட்டையை நடத்தி வருகின்றார்கள். இதற்கிடையில் காசா பகுதியில் இன்று அதிகாலை மீட்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளின் 2 உடல்களை ஒப்படைப்பதாக அல்-கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக குற்றம் சாட்டுகின்றார். அமெரிக்க வெளியுறவுத்துறை ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற தயாராகி வருவதாக உத்தரவாதம் அளிக்கும் நாடுகளுக்கு நம்பகமான அறிக்கைகளை தெரிவித்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கின்றது. நெதன்யாகுவின் ரஃபா கடவை மூடுவது ஒப்பந்தத்தை மீறுவதாக சொல்லப்பட்டாலும் ரஃபா அந்த ரோட் கிளாஸ் இன்னும் திறக்கப்படவில்லை என்பதும் ஒரு குறைபாடுதான். நெதன்யாகுவின் ரஃபா கடவை மூடுவது ஒப்பந்தத்தை மீறுவன்னு சொன்னாலும் ரஃபா கடவையை மூடி வைத்திருப்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் முடிவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும் என்று ஹமாஸ் தெரிவிக்கின்றது. அது ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் 20 அம்ச திட்டத்துக்குள் ரிப்ளை அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருவது ரஃபா கடவை ஓபன் பண்ணுவதாக, ஆனா இவன் திறக்கிறான் இல்லை. இஸ்ரேல் தனது அரசியல் ஆயுதம், அதாவது இஸ்ரேல் தனது சொந்த மக்கள் மீது குண்டு வீசி, அங்கேயும் ஒரு வேடிக்கையான செய்தி வருகிறதா, இஸ்ரேல் தனது சொந்த மக்கள் மீது குண்டு வீசி அவர்களின் உடல்களை காசாவிற்கு எதிரான அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறது. உண்மைதானே? பிடித்து வைத்த கைதிகளை கொன்றது யாரு? இஸ்ரேல் படை. இப்ப அவங்க தானே பிடிச்சிட்டு போறீங்க. பலஸ்தீன, அதாவது 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசா மீது இடைவிடாமல் குண்டு வீசி தாக்கிய பிறகு இனப்படுகொலையை மீண்டும் தொடங்க
அச்சுறுத்துவதற்காக இஸ்ரேலியர்கள் தங்கள் சொந்த இறந்தவர்களின் எச்சங்களை நயவஞ்சமாக பயன்படுத்துகிறது என்றும் ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கு கரை முழுவதும் தொடர்ச்சியான பெரிய அளவிலான தாக்குதல்கள் மற்றும் ஊடுருவல்களை தொடங்கி அல் குட்ஸை ஆக்கிரமித்திருக்கின்றது. பல பலஸ்தீனியர்களை கைது செய்தன. மேலும் பல மக்கள் தொகை மையங்களில் இராணுவ பிரசன்னத்தையும் அதிகரித்திருக்கின்றது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் அல் மரா சுற்றுப்புறத்தையும் ஜெனினின் உள்ள பெய்த்காட் நகரத்தையும் தாக்கி 3 இளைஞர்களை கைது செய்திருக்கின்றார்கள். நப்லஸின் தெற்கே உள்ள பெய்டா நகரின் படையெடுப்பு தொடர்ந்தது. இராணுவ வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நடந்து கொண்டிருக்கும் சோதனைகளின் போது சமர் அபு ஜெய்டவுன் படை முகாம்களுக்கு அருகில் ஒரு ஆம்புலன்ஸ் குழுவினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த ரவுண்ட் அப் பண்ணுவாங்க தானே, நம்ம வடகிழக்கிலே நிறைய ஆர்மி ரவுண்ட் அப் பண்ணா அது உசிருக்கு போடுற எந்த வாகனம்னா உள்ள அனுப்ப மாட்டான். அதான் வந்துடுறான். அதாவது இந்த இஸ்ரேல் படைக்கும் இலங்கை படைக்கும் மிக அதிகமாக ஒத்து போகின்றது. இதையும் நாம் பார்க்கின்றோம். நாம் ஒரு செய்தி சொல்ல வேண்டியது வழங்க போகின்றோம். அது சற்று வேறு மக்களுக்கெல்லாம் அது சரி கொதிப்பையும் பொதுவாக முஸ்லிம் மக்களுக்கு ஒரு கொதிப்பையும் ஏற்படுத்தலாம். நாங்கள் இந்த வாரமே அந்த செய்தியை இறக்க போகின்றோம். நப்லஸின் கிழக்கே உள்ள பழைய மற்றும் புதிய அஸ்கர் முகாம்களையும் ஆக்கிரமிப்பு படைகள் குறிவைத்தன. ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குட்ஸின் அனேடா நகரில் உள்ள விடுவிக்கப்பட்ட கைதி மஹமூத் மூசா இசாவின் வீடு சோதனை செய்யப்பட்டது. நகரின் வடக்கே உள்ள கலந்தியா முகாமையும் IDF தாக்கி வருகின்ற விமானப்படை தாக்கி வருகின்றது. ஒலி குண்டுகளை வீசுகிறது. அல் கலீலுக்கு தெற்கே உள்ள அல் புருஷ் கிராமத்திலும் ரமெல்லா மாவட்டத்தில் உள்ள கிராமத்திலும் மேலும் தாக்குதல்கள் நடந்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் பலஸ்தீனத்தின் வில்லேஜ் பகுதிகள், விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பகுதிகள் என்றும் நாங்கள் சொல்லலாம். அதாவது வடக்கின் முல்லைத்தீவு பகுதியில் ஒரு கிராமம் எடுத்துக்கொண்டாலும் பரந்தன் அந்த பகுதியிலும் சில கிராமங்கள், உடும்பன்குளம் அந்த மாதிரி பகுதி நான் பார்த்த பகுதிக்குன்னு பார்க்கலாம். இது போன்ற தீவிரவாத நடவடிக்கைகளில் ஹரிகாவின் வடக்கே உள்ள அல் அபுஜா நகரத்திற்கு நீர் வழங்கும் பிரதான நீர் இணைப்பை குடியேறிகள் துண்டித்து மனிதாபிமான நிலைமையை மேலும் மோசமாக்கினர். அந்த குடியேறி என்று சொன்னால் பலஸ்தீன போர்டர்களில் குடியேற்றப்பட்ட இஸ்ரேல்காரர்கள், யூதர்கள். இஸ்ரேல் மற்றும் காசாவில் மஞ்சள் கோடு போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஆக்கிரமிப்பில் 28 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முற்றுகையிடப்பட்ட பகுதியில் அதன் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் பீரங்கி ஆயுதங்கள் இயங்குவதால் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் மற்றொரு வகையான போருக்குள் வாழ்கிறார்கள், போரை காண்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அக்டோபர் 10 முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இன்று வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரை 28 காசா பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் விமானப்படை தாக்குதலில். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெள்ளிக்கிழமை இரவு காசா நகரத்தின் ஜெய்டவுனில் ஒரு வாகனத்தை தாக்கி இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளை வரையறுக்கும் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படுவதை கடந்து சென்றதாக கூறி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய படைகளால். குடும்பத்திலிருந்து தியாகம் செய்யப்பட்டவர்களின் 10 வயது, 8 வயது, 6 வயது இப்படியாக சிறு குழந்தைகள், வயது 8 என்றும் சொல்லப்படுகின்றது. சிறுவர்கள். கான்யூனிஸில் இஸ்ரேலிய ட்ரோன்கள் தங்கள் வீட்டை ஆய்வு செய்து கொண்டிருந்த 2 பலஸ்தீனிகளை குறிவைத்தன மற்றும் ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த இருவரையும் ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அந்த பகுதியில் ஒரு சுரங்க பாதையை ஆய்வு செய்திருந்தாலும் கூறப்படுகிறது. இது எவ்வளவு கதையோ தெரியவில்லை, அவன் சொல்றான் அப்படி. இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலால் கொல்லப்பட்ட மொத்த மக்களின் எண்ணிக்கை 28 உயர்ந்திருப்பதாக ஹமாஸின் ஊடக அறிக்கை கொண்டும் தெரிவித்திருக்கின்றது. பலஸ்தீனியர்கள் மஞ்சக்கோடு பகுதிகளுக்கு இல்லாவிட்டாலும் ஆக்கிரமிப்பு ராணுவம் தங்கள் வீடுகளை அடைவதை தடுக்கிறது என்று கூறுகிறார்கள். திரும்ப பெறும் கோடு என்பதும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் தங்கள் வீடுகளை சரிபார்க்க திரும்பும் குடியிருப்பார்களை சுடப்படுத்தப்படும் என்றும் ஒரு பொய் என்று ஒரு செய்தியும் அது அங்க வருகின்றது. அதன் பங்கிற்கு, அதாவது இன்னும் ஒரு பங்கிற்கு ஹமாஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்களை ஆக்கிரமிப்பின் மீடர்களை கண்காணித்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்க கடமைப்பட்டதன் மூலம் தங்கள் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்றும் ஹமாஸ் ஒரு செய்தியில் சொல்கின்றது. பலஸ்தீனிய எதிர்ப்பு குழு சர்வதேச சமூகத்தை போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கு ஆக்கிரமிப்பு தலைவர்களை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்றும் அது வலியுறுத்தி இருக்கின்றது. அல் கசாம் படைப்பிரிவு அதன் போராளிகள் உள்ளூர் நேரப்படி இரவு 11 மணி கடந்து GMT 20
உடல் எங்கு மீட்கப்பட்டது என்பதை விரிவாக்காமல் சடலத்தை ஒப்படைப்பதாக ஒரு அறிக்கையில் கூறியிருக்கின்றது. அந்த குழுவில் கூற்றுப்படி அந்த எச்சங்கள் அன்றைய தினம் முன்னதாகவே வெளியே எடுக்கப்பட்டன. அவை ஒரு ஆக்கிரமிப்பு கைதியின் எச்சங்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. காசாவின் டைஜவுன் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு குடும்பத்தை படுகொலை செய்திருக்கின்றது. காசாவின் ஜைடவுன் பகுதியில் ஒரு அபு ஷமான் குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேரை இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்கள் மீது இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஒரு பொறுப்பு குரலை அது வெளியிட்டிருக்கின்றது. மஞ்சள் கோட்டை கடந்து முன்னறிவிப்பில்லாமல் 11 பேரை ஏற்றிச் சென்ற பொதுமக்கள் வாகனத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பலஸ்தீன குடும்பத்தின் மீது படுகொலையை எரிவிட்டு படுகொலை செய்திருக்கின்றது. காசா நகரத்தின் கிழக்கே உள்ள ஜைடவுன் பகுதியில் அபு ஷபான் குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் வாகனத்தில் சென்றபோது இஸ்ரேலிய படைகளால் அந்த வாகனம் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நடந்தது ஆக்கிரமிப்பு, இரத்த தாகம் கொண்டதாகவும் அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக குற்றங்களை செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை முறியடித்து விட்டது, மேலும் ஒரு தலைமுறை முழுவதும் அதனுடன் இணைந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் காசாவில் தங்குமிடம் தேடிச் சென்ற 2 குடும்பங்களை படுகொலை செய்திருக்கின்றது. அவர்கள் போராளிகள் அல்ல, அவர்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் தங்கள் உயிருக்கு போராடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 11 பேரின் உயிரை பறித்த இஸ்ரேலிய படுகொலை பொதுமக்களை குறிவைக்கும் இஸ்ரேலின் திட்டமிட்ட நோக்கத்தை வெளிப்படுத்தது என்றும் அதாவது ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதற்காக இஸ்ரேலை பொறுப்பேற்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சர்வதேச மத்தியஸ்தர்களை ஹமாஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றது. மேலும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளுக்காக இஸ்ரேலிய தலைவர்களை தண்டிக்க சர்வதேச சமூகத்தை அது கோரிக்கின்றது. இப்படி கோர்னவன் கேட்க போறான், அவன் யாருக்கும் அடங்காத ஒரு அடங்காப்பிடாரியா இருக்கிறான்ல நெதன்யாகு மாம்ஸ். மஞ்சள் கோடு என்பது இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளை பிரிக்கும் ஒரு கற்பனை எல்லையை குறிக்கிறது என்றும் அதற்குள் பலஸ்தீனியர்கள் காசா பகுதியை கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை முறியடித்துள்ளது. சில நிமிடங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய போர் விமானங்கள் காசாவின் தங்குமிடம் தேடிச் சென்ற 2 பொதுமக்களை தேடி சுட்டிருக்கின்றது. கணவன் மனைவி உட்பட 10 வயது, 8 வயது, 6 வயது, 5 வயது குழந்தை கூட பார்க்காமல் அவன் சுட்டுத்தள்ளி இருக்கின்றான். இதை நாம் இப்படி சொல்லாமா? இஸ்ரேல் நிச்சயமாக அதை நியாயப்படுத்தினாலும் அதன் சோர்வான மற்றும் இரத்தத்தின் நனைந்த சுய பாதுகாப்பு என்ற சாக்கு போக்கின் கீழ் தாக்கல் செய்யும் அதே நோக்கில் உலகம் இதை போர் நிறுத்தம் என்றும் சொல்லுகின்றார்கள். இன்னத்தை சொல்ல, ஆனால் இது இரண்டும் அல்ல, யதார்த்தம் மனச்சோர்வை ஏற்படுத்தும் வகையில் வெளிப்படையானது. இது ஒரு கொடூரமான படுகொலை மற்றும் மௌனம் அதற்கு உடந்தையாக இருக்கிறது என்றும் ஒரு செய்தி சொல்லுகின்றது. பிராந்திய மற்றும் சர்வதேச அனுசரணையின் கீழ் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே முடிவடைந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி அக்டோபர் 10 அன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியில் பல பகுதியிலிருந்து பகுதிகளவு பின்வாங்கி அந்த பகுதிகளுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிலைநிறுத்த மண்டலங்கள் செல்ல இருந்தது. அக்டோபர் 22 முதல் இதுவரைக்கும், அதாவது அக்டோபர் 8, 2023 முதல் கிட்டத்தட்ட 68,000 நெருங்கிவிட்டது பலஸ்தீனிய மக்களின் படுகொலை விடயம். இதேவேளை இதன் விளைவாக ஏற்பட்ட பஞ்சம் 157 குழந்தைகள் உட்பட 476 பலஸ்தீனியர்களின் உயிரை பறித்துள்ளது. மேலும் அந்த பகுதியை பேரழிவின் ஆர்த்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காசாவை ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மறுகட்டமைப்புக்கு சுமார் $70 பில்லியன் தேவைப்படும் என்று ஐநா ஒரு மதிப்பீடு செய்திருக்கின்றது. நகரின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்ஸ்கள் குடியிருப்பாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒரு பலஸ்தீனிய பெண் காயமடைந்திருக்கின்றார். ஆக இதுவரைக்கும் இந்த போர் அழிவை பற்றி நாம் சற்று ஒரு நிமிடம் பார்ப்போமானால், போருக்கு முன்பு 17,000 அனாதைகள் இருந்ததாகவும், ஆனால் இஸ்ரேலின் இனப்படுகொலையின் போது அவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கிற்கு மேலாக அதிகரித்து 57,000 அனாதைகள், தாய் இல்லை, தகப்பன் இல்லை, குடும்பம் இல்லை, வெறும் அனாதைகள் மாத்திரம்தான் இப்போது இருக்கின்றார்கள் என்றும் ஒரு செய்தி உள்ளது. 40,000 குழந்தைகள் ஒரு பெற்றோரையோ அல்லது இருவரையும் இழந்ததாகவும், சிலர் தங்கள் குடும்பங்களில் மட்டுமே தப்பி பிழைப்பதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார் ஒரு செய்தியாளர். இடிபாடுகளுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்றால் 57,000 அனாதை குழந்தைகள் தான் இருக்கின்றது.
இது ஒரு கோரமான செய்தி. இது வடக்கிலும் இருக்கின்றது. அதை நாம் தனியாக பார்ப்போம். பலஸ்தீன வரலாறு என்பது காசா பகுதியில் இஸ்ரேலிய போர் அனாதை குழந்தைகளின் எண்ணிக்கையை 3 மடங்குக்கு மேலாக அதிகரித்துள்ளது. மொத்த எண்ணிக்கை 57,000 அதிகரித்துள்ளது. ஆக இது ஒரு அதாவது என்ன சொல்லுவது, இது அது ஒரு மனிதனுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகத்தான் உலக பரப்பில் அது பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம் இங்கு வெளியாக இருக்கின்றது. காசா போரில் இஸ்ரவேல் முழுமையான வெற்றியை அடையவில்லை என்னும் 13% மக்கள் அங்க ஒரு அமைப்பு இஸ்ரேலுக்குள் ஒரு கணக்கெடுப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களின் கணக்கில் 13% மக்கள் மட்டுமே காசாவை இஸ்ரேலியர்கள் முழுமையான போரில் வெற்றியிட்டதாக சொல்லுகின்றார்கள். 35 பேர் இஸ்ரேல் வெற்றி பெறவே இல்லை என்று சொல்ல 35% மக்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒரு இஸ்ரேலிய ராணுவ தரப்புக்குள்ளாலையும் இது எடுக்கப்பட்டிருக்கு. ஆக நாம் மீண்டும் இங்கு பதிவு செய்வது காசாவில் இந்த நரபலி தொடர்கின்றது என்பதுதான் இங்கு வெளிப்பாடு. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், நீ சண்டைக்கு வா, அதை வடிவேல் கூப்பிடுறா போல அழைப்பது போன்று ஹமாஸ் அணியை வேண்டும் என்று தாக்குதல்கள் மூலமாக வலிந்து போருக்கு அழைக்கிறது இஸ்ரேல். ஆக நாம் மீண்டும் இங்கு பதிவு செய்வது, எந்த நிமிடமும் அங்கு போர் தொடரலாம். அதனால் இந்த $70 பில்லியன் பில்டிங் கட்டுவது என்பதும் அது ஒரு வீண் செலவு என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் பெஞ்சமின் மாம்ஸ் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக போர் தொடர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. அங்கு ஒரு தேர்தல் மாற்றம் ஒன்றுக்கான ஒரு நகர்வும் வருகின்றது. நாம் அடுத்த தொடர்பில் பார்ப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.